வச்சோனாலே வந்து அந்த அளவுக்கு ஒரு அழகு. சாதாரண ஒரு ரோட்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் மலேசியாவில். அது ரவிவர்மன் சாரோட மேஜிக் வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா நிறைய லைட்ஸ் நிறைய இது அப்படிலாம் போட்டு பயங்கரமா காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டாரு. அது அவருக்கு வந்து அவர் ஒரு கிஃப்டட் டேலண்ட். ஸோ அதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக வந்து இப்படின்றதுக்குள்ள அவரால் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஷாட்டை வந்து கம்போஸ் பண்ண முடியும். ஸோ அவருடைய அந்த ஒர்க்கில் கிருத்தியை வந்து காமிச்ச விதம் ஆகட்டும், இந்த படத்தில் வந்து நடித்த மற்ற நடிகர்கள் எல்லாமே நம்மளுடைய கௌரிலாம் வந்து 96 படத்தில் பார்த்துட்டு இந்த படத்துக்கு நான் என் காஸ்டியூம்ஸ் நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கௌரி தப்பா இருக்கு போடுங்க பரவாயில்ல 2014 இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன். ஏன்னா அந்த கேரக்டர் ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு எல்லாம் இஷ்டத்துக்கு தான் ஏதாவது போடுவாங்க, சொன்னீங்க ஏதாவது இஷ்டத்துக்கு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து எல்லாம் இது பண்ணுவோம். ஸோ ஓவராலா இந்த ஃபிலிம் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இந்த ஃபிலிம் நடக்கிறதுக்கு முதல் ரொம்ப மெயின் ரீசன் இருந்து லலித் சார். அவர் மட்டும் இந்த படத்தை அந்த டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கதை வச்சிருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த 2 இயர்ஸையும் அப்படியே நான் தள்ளிட்டு போயிருக்கேன். எனக்கு வேற ஆப்ஷனே இருந்திருக்காரு. அவர் மனசு வைக்கிறதுனா இந்த படம் நடந்துட்டாரு. இன்னைக்கு இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்ததுக்கும் எல்லாருக்கும் பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லலித் சார்.